கலாச்சாரத்தின் உயிர்கள் நாடி உலகவேன் என்பவர் வேளாண்மை உணவை உற்பத்தி செய்வதற்கான விஞ்ஞானம் மட்டுமல்ல, இயற்கையோடு இணைந்து வாழும் வாழ்க்கை முறை. நம் முன்னோர்கள் நிலத்தை தெய்வமாக கருதி அன்போடு உழைத்தவர்கள். தமிழ் சமுதாயம் வேளாண்மை நம் நாட்கள், பண்டிகைகள், பாடல்கள் அனைத்து வேளாண்மையை பொங்கல் பண்டிகை, மஞ்சள் விளைவிக்கும் இளமைகள் இவையெல்லாம் உணவின் தொடர்ச்சி. நம் நாட்டு பாடல்கள் கூட நெல்லறுவடை மாடும் வீசும் மலை நிறைவு வளம் கூறும். சமூக வளர்ச்சிக்கு வேளாண்மை உணவு இல்லாமல் அறிவு வளராது. வேளாண்மையை அறிவியல் வளர்ச்சிக்கும் மனிதரை வாழ்வதற்கும் அடிப்படை. தமிழர்கள் பண்டைய காலத்தில் விவசாயத்தில் தான் ஈடுபட்டிருந்தார்கள். அதனால் தான் நம்மிடம் நிலவியல், நீர்ப்பாசனம், மண்மாற்றம் என்ற அறிவியல் வளர்ந்தது. இன்று நிலைமை இயற்கை விவசாயம் விலகி ரசாயன பண்ணைகள் வளர்ந்து விட்டன. தமிழகத்தில் வேளாண்மை குறைந்து நகர மையங்கள் அதிகரிக்கின்றன. உணவு பாதுகாப்புக்கு ஆபத்தான தீர்வுகள். பள்ளி மாணவர்களை அமைக்க உரிய இயற்கை விவசாயத்தை பாதுகாப்போம். தாய்மொழி தமிழ் போலவே நம் உழவரையும் காப்போம். வீட்டில் ஒரு சிறிய தோட்டம் தொடங்குவது கூட ஒரு நல்ல ஆரம்பம். வேளாண்மை தொழில்நுட்பம் கற்றுக்கொள்வதும் பகிர்வதும் அவசியம். முடிவுரை: தமிழரின் அடையாளம் உழவனிலும் தான். வேளாண்மையை ஆதரிப்போம். நம் தமிழ் சமுதாயத்தின் வேர்களை தழுவி காப்போம். நன்றி. இப்போ வந்து சாதாரண ஒரு பேச்சு போட்டி இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திறன் செயல்படுறதுக்காக கேள்வி, நீங்க இதுக்கு வந்து எனக்கு பதிலும் தரலாம், நீங்க பேசலாம். இப்ப யாரோ ஒரு பேச்சு போட்டு பேசுறது தோட்டக்கலை பாடவேளைக்கு வந்து பள்ளிகள்ல கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பேச்சு பேசுறீங்க. தோட்டக்கலை பாடவேளை அப்படின்றது உலகளாவிய ஒரு பாடவேளை. அது வந்து இந்தியாவை தவிர்த்து நம்ம பள்ளிகளில் வந்து தோட்டக்கலை பாடவேளை இதுல வந்து இயற்கை விவசாயம், செயற்கை விவசாயம், செடிகளை வளர்க்கறதும் பயிர்களை எப்படி அதிகமாக மகசூல் கொண்டு வருது அப்படின்ற பற்றியும் ஒரு பெரிய லட்சணத்தை பாடம் இருக்கும். அது ஈஸியா இப்ப அடுத்து தமிழ் பொதுவான ஒரு கருத்து, அதாவது மொழி சார்ந்த பொதுவான கருத்து. தமிழ் எதுக்கு முக்கியம்? தமிழ்ல என்ன இருக்கு? தமிழ்ல ஏன் வளரும்? இங்கிலீஷ் எல்லாருமே கட்டாயப்படுது. ஏன் அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கை தரம். தமிழ் ஏன் வளரும்னா அது உங்களுடைய வாழ்வியல். வாழ்க்கை தரம். வாழ்க்கை தரம் உங்கள் வாழ்வை உயர்வதற்கு மட்டும்தான். வாழ்வில் வந்து நீங்க எப்படி வாழணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்குது. எப்படி வாழணும்ன்றத சொல்லிக் கொடுக்குது. தமிழ் எப்படி வாழணும் அப்படின்றத ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி தனித்தனியாக ரொம்ப அழகா சொல்லுது. அதாவது பத்து பாட்டுல ஒரு பாடல் வந்து விவசாயிகள் வந்து 10 மொழியை தெரிஞ்சவங்களா இருக்காங்க. இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு 2 மொழி தெரிஞ்சிருக்கும். ஒன்னு தமிழ், இன்னொன்னு இங்கிலீஷ். இது 2 மொழி கிட்டத்தட்ட 10 மொழிகளை தெரிஞ்சவங்க வந்து நம்ம மொழிகள் தெரிஞ்ச ஞானிகளா வந்து பூங்கார் வேலை பார்த்துருக்கு. இன்னைக்கு பூங்கார் எங்க இருக்கு அப்படின்னா அதுதான் சோகமான விஷயம். நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்காக இந்திய அரசாங்கம் வந்து பல கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதாவது கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணரை தேடி கடலுக்கு போறதுக்காக 24 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. குமரிகண்டம்னு ஒரு ஊர் இருந்துச்சு, அதோட இலக்கிய வரலாறு இன்னைக்கு இருக்கு. ஆனா அதை கொண்டு போய் காசுறாங்க அப்படின்னு கேட்டா வழக்க வந்து என்ன செய்றாங்க? தள்ளி போடுறாங்க. இப்படியே கிட்டத்தட்ட 5 ஆண்டுகால
செய்யுது மாநில அரசு மத்திய அரசு அப்படின்றது தெரியும். அதாவது குமரி கண்டம் அப்படின்ற வழக்கு 2020ஆம் ஆண்டு மதுரை ஹைகோர்ட்ல ஃபர்ஸ்ட் வழக்கு ஏறிச்சு. அந்த வழக்கு 2022ஆம் ஆண்டுக்காக ஒரு தள்ளி போடப்பட்டுச்சு. 2022 நம்ம வழக்கு எடுக்கும்போது அது திரும்ப உடனே இன்னமும் அந்த வழக்கு அப்படியே கொண்டு இருக்கு. ஆனா கடவுளை தேடுறதுக்கு இன்னைக்கு ராமர் கோயில் கட்டியாச்சு, அடுத்து விருந்தாவனத்தை தேடி கலந்துக்கிறத போறோம். இன்னைக்கு அதாவது இந்த வழக்கு எப்படி வந்துச்சுன்னா அமெரிக்கா ஐரோப்பிய அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க குமரி கண்டம் ஒண்ணு இருக்கு, அதை போய் கீழே போய் பாருங்க. ஆனா தமிழ் இலக்கியத்துல அழகா 1000 பேர் சொல்லியிருக்காங்க குமரி கண்டம் அதை பத்தி நம்ம யாருமே கவலைப்படல. அமெரிக்க ஐரோப்பிய அறிஞர்கள் வந்து குமரி கண்டத்துல ஆராய்ச்சியில தமிழகம் உள்ள பெருமை போல எந்த மொழியும் ஒரு மொழி இலக்கிய வழக்கையும் இலக்கண வழக்கையும் பேச்சு வழக்கையும் எழுத்து வழக்கையும் இன்னைக்கும் நிலை பெற்று நிற்கிறது அப்படின்னா அது தமிழ் மொழி மட்டும்தான். இன்னைக்கு தமிழ் முக்கிய தலைப்பில் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா ஆங்கில வகுப்புகள் வந்து நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தும், ஆனால் தமிழ் மொழி வகுப்புகள் நம்ம வாழ்வியலை உயர்த்தும். சரியா 2020ஆம் ஆண்டு நம்ம பள்ளியிலையும் ஆங்கில வகுப்புகள் நடைபெற்றுச்சு. 2021ஆம் ஆண்டு திருமாமுனிவர் தமிழ் இலக்கிய கழகம் வந்ததுக்கு அப்புறம் ஆங்கில வகுப்புகள் முற்றிலுமா தடை செய்யப்பட்டு தமிழ் வகுப்புகள் அப்படியே தொடர்ந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வக பாடவேளை, தோட்டக்கலை பாடவேளை, கணினி பாடவேளைகள் எல்லாமே தமிழ்ல தான். ஏன் அப்படின்னா தமிழுடைய பெருமைகள்ல நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ்ல எல்லாருக்குமே ஓரளவுக்கான விஷயங்கள் தெரியும், தமிழ்ல அப்படிங்கிறது சுத்தமா தெரியாது. இப்ப எடுத்துக்காட்டாக விண்டோனா தமிழ்ல என்ன? ஜன்னல். ஆனா ஜன்னல் வந்து தமிழ் கிடையாது. அதர் அப்படிங்கிறது தமிழ்ல. இந்த கடினங்களால நம்ம இங்கிலீஷ் தேடி போறோம். சரியா? ஜன்னல் வந்து சமஸ்கிருத வார்த்தை. அப்ப தமிழ் இந்த மாதிரியான விஷயங்களால என்ன செய்யுது? அழியப்படுது. ஆங்கில வகுப்பு நல்லது, எல்லாருமே கத்துக்கோங்க. தமிழை வந்து இலக்கிய வழக்குகளையும் கத்துக்கோங்க. தமிழ்ல உள்ள கடினமான வார்த்தைகள்லாம் இருக்கு, அதை வந்து நம்ம எளிமையா படிச்சுட்டு ஒரு தடவை நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா தமிழும் கண்டிப்பா வளரும். இனிமேலு நம்ம பள்ளியில வந்து வகுப்புகள் நடைபெறாது, அதுக்கு பதிலா ஸ்போக்கன் இங்கிலீஷ், அதாவது பேச்சு வழக்கு ஆங்கிலம் வந்து இனிமேல் நடத்தப்படும். அதுபோக தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ற தலைப்புல தமிழோட இலக்கியங்களை பத்தி பேச போறோம். அடுத்து வந்து 10 முடிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு வந்து உணவு மேலாண்மை, நிர்வாக மேலாண்மை இனிமேல் நடக்க போது வருகின்ற மே மாதம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகளும் தமிழ் இலக்கிய வகுப்புகளும் உணவு மேலாண்மை வகுப்புகளும் நடைபெறும் என்பதை பள்ளி நிர்வாகம் தெரிவித்துக் கொள்கிறது. இதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுச்சு. கூடிய விரைவில் நம்ம பள்ளியிலையும் உணவு மேலாண்மை வகுப்புகள் நடைபெறும். அதை சொல்லிக்கிறேன். உணவு மேலாண்மை உணவு மேலாண்மை எடுக்க முடியாது. சரியா? அதனால ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு உங்க பெற்றோர்களுக்கு கேட்டு வைங்க. அப்படி இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா தமிழை கத்துக்கோங்க. சரியா? மற்றபடி பாடங்களுக்கு இனிமேல் வாய்ப்பு கிடையாது. இப்பெல்லாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் தமிழ் எழுத்து வடிவம். சரியா? தமிழ் வந்து சோழர்கள் ஆட்சி வரதுக்கப்ப சுட்டெழுத்தா இருந்துச்சு, இப்போ வட்டெழுத்தா மாறிடுச்சு. இதே தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பாடம் இருக்கு அடுத்த வகுப்புல. சரியா? இப்ப தமிழோட முக்கியத்துவம் என்னன்றது தெரிஞ்சிருப்பீங்க, வேளாண் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து நீங்க உங்க வீட்டுக்கு போய் ஒரு சில காய்கறிகளை நீங்களே செடி வச்சு வளர்த்து அதுல இருந்து மகசூல் எடுத்து நீங்க சாப்பிடுங்க. அது ஒரு இனிமை எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்களே ஒரு செடியை வளர்த்து அதுல இருந்து அழகா ஒரு காய் எடுத்து இந்த காயை நீங்களே சாப்பிடுறது, அதுல இருக்கக்கூடிய ருசி வேற எதுலையுமே இல்லை. அப்படின்னால நீங்க வந்து அந்த செடியை வளர்த்து நீங்க என்ன செய்ய சாப்பிட ஆரம்பிங்க. சரியா? அப்புறம் வேற என்ன அப்படின்னா இப்போ வந்து மதிப்புரை அப்படின்றது நம்ம பள்ளிக்கு மட்டும் இருக்கக்கூடிய உரை. இது வந்து ஒவ்வொரு ஆளும் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு, என்னென்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றத உங்களுக்கு விருப்பமான லாங்குவேஜ்ல பேசலாம். உங்களுக்கு விருப்பமான என்ன மொழியில பேசலாம்? ஹிந்தியை தவிர்த்து. ஹிந்தி அப்படின்றத நம்ம விருப்பப்படாத ஹிந்தியை தவிர்த்து வேற எந்த மொழியும் பேசுவாங்க. இப்ப மதிப்புரை இதெல்லாம் எப்படி இருந்துச்சு பத்தி கண்டிப்பா எல்லாருமே ஒரு வரி பேசுவாங்க. எல்லாரும் பேசுவாங்க. நன்றி. I am a member of KVS Secondary School. I would like to say this program is very well pathway. It is so. My brother, who is close to higher secondary
இதை நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. என் பேர் சமயகம் சந்தியா. படிக்கிறேன். இந்த தோட்டக்கலை எல்லாம் வீட்டில் செடி வளர்க்கணும். இந்த ரசாயன உரங்கள் யூஸ் பண்ணாம செயற்கை உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களான மண்புழு இதெல்லாம் வச்சு விவசாயம் செய்யணும். இதை நான் கற்றுக்கிட்டேன். எல்லாரும் செய்யணும். என் பேர் காலவன். நான் இந்த ஸ்கூலில் படிக்கிறேன். இந்த ஸ்கூலில் தோட்டக்கலை நடக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு மரம் செடி வளர்க்குறேன். சிறப்பா செய்யறாங்க. அது எல்லாரும் வாழ்த்துக்கள். சரியா? அடுத்து என்ன பண்ண போறோம்னா பரிசுல வந்து வேளாண் சாஸ்திரம், அதாவது ஒரு மண்ணுல வந்து செயற்கை படுத்துறது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய செயற்கை படுத்துறது பிளஸ் இயற்கை படுத்துறது ரெண்டு சேர்ந்து மனசுல கர்மத்தை சக்தி இதை வந்து நீங்க கொஞ்சம் மண்ணோட சேர்ந்து கலந்து அது சார்ந்த பொருட்கள் எல்லாமே வச்சுக்கோம். அதனால இப்போ சரியா? இப்ப ஒவ்வொரு பரிசுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவோம். அப்ப வந்து நீங்க பரிசு வாங்கி சகோதரர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள், அலுவலர்கள் அனைவருக்கும் இனிய முகரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். நல்லதே செய், நல்லதே நினை, நல்லதே நடக்கும். புனித ஜோசப் மேல்நிலைப் பள்ளி,